வணக்கம் மக்களே, அறிவும் உழவும் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கணும் போர் எப்படி போடுறது, போர் போடுறது முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நான் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன். முதல்ல போரில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கை போர்னு சொல்லுவாங்க. கை போரில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டர் ஒரு 3 அடி கட்டர் இருக்கும். அந்த கட்டரில் வந்து ஒரு ராடை கனெக்ட் பண்ணி சுற்றி ஒரு 3 நாள் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மண்ணெலாம் வெளியே எடுத்து போர் போடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேயே போட்டுடலாம். இதுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி வரைக்கும் போவாங்க. அதுக்கு மேலே அவங்களால போக முடியாது. அதேமாரி இதுக்கான லேபர் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆள் கூலி மாரி தான் பேசிப்பாங்க. மொத்தமாக எத்தனை பேர் வந்தாலும் அந்த போர் போட்டதுக்கு 5000 வாங்கிக்குவாங்க. 5000 வாங்கிக்கணும். நம்மளுக்கு பைப் இறக்கி கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து அடிக்கான் போகிறதா அடிக்கானு, இல்லை உங்களுக்கு டாப் போட்டு மூடி கொடுத்தனாலும் மூடி கொடுத்துருவாங்க. இது வந்து கைபோர் மெத்தட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் செட்டை வச்சு எப்படி போர் போடுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் இன்ஜினை வந்து கனெக்ட் பண்ணி, அதாவது போரோட மிஷின் ட்ரில் பண்ணுற ஒரு செட்டப் ஒன்று இருக்கும். அதில் வந்து டிராக்டர் இன்ஜினை பெல்ட் மூலமாக கனெக்ட் பண்ணி அதில் கட்டரு, ராடு, அப்புறம் மோட்டரோட இம்ப்ளர், நம்ம மோட்டர் தண்ணி தூக்குற மோட்டர் இருக்குல்ல, அதில் இம்ப்ளர் வந்து வச்சு தண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டர் வந்து ரன் பண்ணி ட்ரில் பண்ணி அந்த மண்ணெல்லாம் வெளியே, நம்ம விடுற தண்ணி வந்து உள்ளக்கிற மண்ணை வெளியே கிளப்பி வெளியே வரும். அதை வந்து நம்ம போர் போடுவாங்க. இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 200 அடியிலேருந்து 300 அடி வரைக்கும் இந்த இன்ஜின் செட்டை யூஸ் பண்ணி வந்து போர் போட முடியும். நம்ம நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் செட்டை வச்சு தான் போர் போட்டோம். ஸோ இதுக்கான எவ்வளோ செலவுன்னு வந்து பார்ப்போம்னா நம்ம கடைசியில் சொல்கிறேன், பாருங்க. அடுத்து வந்து மூணாவது நல்லா தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ரிக் வச்சு போடுறது. அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பூரா ஒரு 5 அடி 10 அடிக்கு மேலே பாறை போனாலே ரிக்கு தான் வச்சு போட முடியும். இந்த செகண்ட் டைப்பாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் செட்டை வச்சு போட முடியாது. அது வந்து அதுக்கான கட்டர் கிடையாது. அதே போல் ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் வச்சு போர் போடுவாங்க. அது வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரெஷராக ஏரை உள்ளே அனுப்பும்போது அந்த பாறையெல்லாம் வளர்ந்துக்கிட்டு போயிட்டு இந்த பாறை துகள்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே கிளப்பி வரும். இது வந்து ரிக் மூலியமாக பண்ண முடியும். நம்ம வந்து இன்ஜின் செட்டோ இல்லை கைபோரோ இதில் வச்சு பண்ண முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கனாலே 500 அடியிலேருந்து 1500 அடி 2000 அடி அப்படின்னு போவாங்க. மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்காது. அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிக்கை வச்சு தான் போட்டாகணும். அதேமாரி இப்போ நாமளுமே ரிங்கு வச்சு போட்டிருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 30 அடியில் நமக்கு ஊற்று, அதாவது மேல் ஊற்று வந்து 30 அடியில் இருந்தது. அடுத்து 80 அடியில் ஒரு ஊற்று கிடச்சிது. அடுத்து 180 ஒரே ஊற்று கிடச்சிது. நம்ம 180 ஸ்டாப் பண்ணி மொத்தமாக ட்ரில் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 190 அடி ட்ரில் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே நம்மளால் போக முடியல. ஏன்னா அவங்ககிட்ட ராடு இல்லை, எக்ஸ்ட்ரா இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்லேருந்து வந்தாங்க. நமக்கு ஒரு 18 to 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்ததுனால மறுபடியும் நம்ம போய் ராடு எடுத்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம 190 அடி வரைக்கும் நம்ம போர் போட்டிருந்தோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்க்குறவங்க கூப்பிட்டு நம்ம நிலத்தில் நீரோட்டம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது கண்டிப்பாக போர் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கல, நம்ம நியர்பை நம்ம கிட்டே எங்கேயே போகலான்னு சொல்லிட்டு நானே டிசைட் பண்ணி ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி கொடுத்தேன். அங்கே தான் அவங்க ட்ரில் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, தண்ணி வருமா வராதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பக்கத்தில் ஒருத்தவங்க ஒரு 30 அடி தோண்டி பார்த்துட்டு அதுக்கு மேலே தண்ணி இல்லைன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 பக்கம், நம்ம நிலத்துலேருந்து பார்த்திங்கன்னா 6 வந்து ஒரு 1 கிலோமீட்டர் கூட வராது. அது கிட்டேயே நமக்கு 6 இருக்குது. அதனால் சரி நம்ம போடலாம்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி போட்டேன். நான் நீரோட்டம் பார்க்கல, போர் போடுறதுக்கு நீரோட்டம் பார்க்கல. நானும் ஒரு இடத்த மார்க் பண்ணி இதில் போடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். நான் அங்கே தான் அவங்க ட்ரில் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போர் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் பக்கத்து நிலத்தில் வந்து யாராவது போர் போட்டிருக்காங்க, இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் முன்னாடி அந்த மாதிரி போட்டிருந்தாங்க, ஸோ உங்கள் சரௌண்டிங்கில் யாராவது போட்டிருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிடுங்க. முதல் அவங்களுக்கு தெரியும் போர் எப்படி போகும், எந்தெந்த இடத்துல என்னென்ன லேயர்ஸ் ஆஃப் சாயில் வரும், எங்கே பாறை வரும், அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அதனால் அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுவாங்க. அதேமாரி நமக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன யார்ட்டையும் விசாரிக்கல, நானே தான் சும்மா போடலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். நான் அப்படி போட்டனால எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஆனால் அப்போ வந்து அவங்க சொன்னது என்ன பார்த்திங்கன்னா, பக்கத்தில் யாராவது போட்டிருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள், எப்படி போகும், எப்படி எந்தெந்த இடத்துல என்னென்ன லேயர்ஸ் ஆஃப் சாயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்டு சொன்னாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயப்படாமல் நாங்கள் போர் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக யாராவது கொஞ்சம் போட்டிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேட்டு எப்படி இருக்கும், எந்தெந்த இடத்துல ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து உடச்சிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல வந்து திடீர்னு நம்ம போரே ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் வந்து கண்டிப்பாக பக்கத்தில் யாராவது போட்டிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு நம்ம போகிறது ரொம்ப நல்லது. வாங்க இப்போ மொத்தமாக எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மட்டு பள்ளம் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபியோட ரெண்ட்டு 3000 ஆச்சு. அடுத்து மட்டு பேக்குன்னுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் வந்து 450 ரூபா, மொத்தமாக 10 பேக் வாங்கியிருந்தோம். அந்த பேக் ஏற்றின வர வண்டி வாடகை வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா ஆச்சு. அப்புறம் போர்வெலுக்கு பைப் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8 இன்ச்சு பைப் இறக்கிருந்தோம்.
அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 பைப் இறக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 70,270 ரூபா ஆச்சு. அடுத்து டம்மின்னுவாங்க, அது பைப்புக்கு அடியில் டம்மின்னு சொல்லுவாங்க. அந்த டம்மி வந்து பார்த்தீங்கன்னா 600 ஆச்சு. அப்புறம் வண்டி வாடகை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 800 ஆச்சு. அடுத்து வந்து ஸ்லாட் கட்டிங்னுவாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடியில் போடுற பைப்பில் வந்து ஸ்லாட் வந்து கட் பண்ணி போடுவாங்க. அதுதான் வந்து தண்ணி வந்து உள்ளே ஊற்றி ஏறுறது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஆச்சு. அடுத்து வந்து குழாங்கள் வாங்குறது, அது வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ஆச்சு. மொத்தம் 5 டன்னு எடுத்தோம், அதுக்கு 30,000 ஆச்சு. அடுத்து வந்து கம்ப்ரஸர் ஊதுறது, இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து கம்ப்ரஸர் ஊதுறப்ப எடுத்த வீடியோ. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஓடிச்சு, அதுக்கு 5000 நமக்கு ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் 190 அடி போட்டிருந்தோம். ஒரு அடிக்கு வந்து 120 ரூபான்னு கணக்கு பண்ணி மொத்தம் 22,800 ஆச்சு போர் போட்டதுக்கான செலவு. அடுத்து வந்து அந்த போர் செட் பண்ணுறதுக்காக இன்ஜின் செட் வந்ததில்ல, அந்த இன்ஜின் செட்டுக்கு வந்து செட் பண்ண அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2,500 ஆயிருக்கு. அடுத்து வந்து பைப் ஃபிட் பண்ணுறாங்க, அந்த பைப் வந்து இறக்குறாங்க பாருங்க, அன்றைக்கி வந்து 2,500 வாங்கிக்கிறாங்க. அடுத்து வண்டி வாடகை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிட்டர்ன் போகிறது, அதுக்கு நாம தான் பே பண்ணி ஆகணும். எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு வந்து 1,200 வாங்கிடும். மொத்தமாக நம்ம போர் போட்டதுக்கான செலவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1,50,000 ரூபா ஆயிடுச்சு எல்லாம் சேர்த்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்லி வந்து எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா வெலங்கல்பட்டுன்னு ஒரு இடம் இருக்குது கடலூரில். அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேக்ட்ரி இருக்குது, ஜெல்லியை மலையை குடஞ்சி ஒரு ஜெல்லியும் குவாலிட்டி பிரித்து 4mm 5mm 7mm சொல்லிட்டு குவாலிட்டி பிரித்து நம்மகிட்ட கொடுப்பாங்க. எல்லாமே வாஷிங் உடனே தான் இப்போ கொடுக்குறது. எங்கேயுமே வந்து கழுவது ஜெல்லி எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை, எல்லாமே வாஷ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம நேராக அங்கே விசிட் பண்ணி அங்கே எடுத்தோம் ஜெல்லி. அதே போல் பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 குவாலிட்டி இருக்குது, சிஎம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அடுத்து சிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ரெண்டுத்துக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் தான் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும், அதாவது 1mm தான் டிஃப்ரெண்ட் வரும் பைப்போட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கு வந்து கொஞ்சம் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 200 அடி போடுறோம்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பதிலாக சிஎஸ்ஐ இறக்கும், சிஎஸ் தான் பெஸ்ட்டு. அது வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் 200 அடின்றதுனால அதுவே ஓகே. அதே வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் அவங்க சஜஸ்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா சிஎம் போடுங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட், அவங்களுக்கு வந்து பைப் வந்து ரேட்டுன்றதுனால அவங்களுக்கு ப்ராஃபிட் இருந்ததுனால சிஎம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. 200 அடினா நமக்கு இதே போகலாம், சிஎஸ்ஐ பெட்டர் தான் நமக்கு. ஒன்ஸ் நமக்கு போர்வெல் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம வந்து டாப்பில் ஒரு கேப் போட்டே ஆகணும். அதுதான் வந்து மேஜரான ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்குது. பசங்க யாரும் உள்ள விழாத, ஆடு மேடு எதுவும் நம்ம பக்கம் வயலில் மேதான், அது எதுவுமே உள்ள விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக டாப் கவர் போட்டு மூடணும். அது சேஃப்டி முக்கியம், கண்டிப்பாக டாப் கவர் போட்டு மூடுங்க எல்லாருமே. நம்ம மண் வந்து பார்த்தீங்கன்னா களிமண், டாப்பில் ஒரு 5 அடி 6 அடி 10 அடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா களிமண் தான் போடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 அடியில் வந்து செம்மண் பாறை ஒன்று பிடிச்சிது. அந்த பாறை ஓட்டுறதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு, கட்டரை எடுத்து மாட்டி ஓட்டணும், அது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல் பாறை வந்துச்சு, அது ஒரு 10 அடி சேஞ்ச் ஆனது. சாயில் வந்து சேஞ்ச் ஆக நமக்கு வந்து பாறையும் கிடச்சிது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 180 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஆற்று மண்ணே கிடச்சிது. ஸோ அங்கே நம்ம ஸ்டாப் பண்ணி இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தண்ணி தான் வெளியே வர்றது. ஸோ 180 அடி வந்து எந்த தண்ணி இருக்கோ அதுதான் நமக்கு மேலே வந்துட்டு இருக்கு கம்ப்ரஸர் ஓட்டுறது மூலயமா. நம்ம போர் போட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கியாச்சு, இபி கனெக்ஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம இபி வாங்க போகிறோம், ஃப்ரீ கனெக்ஷன். அதுக்கான வீடியோ நம்ம கம்பல்சரி நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கனெக்ஷன், அதுவுமே ஸ்பெஷல் ஸ்கீமில் வாங்க போகிறோம். Jio 350 ஸ்கீமில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணி வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம எதுவுமே தக்கல் எதுவுமே யூஸ் பண்ணி வாங்கலை, Jio 350 சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமில் இபி சர்வீஸ் வாங்க போகிறோம். ஸோ அதுக்கான வீடியோ கண்டிப்பாக வரும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது போர்வெல் போடுறவங்க இல்லை இது ரிலேட்டடாக யாராவது ஜாப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து எவ்வளோ தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு பைப் நான் இறக்கிருக்கோம், அது ஃபுல்லாகவே தண்ணி வருது. எங்களுக்கு வந்து சொல்லிட்டு போகலாம் அவங்க எத்தனை இன்ச்சு தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் நிறைய வீடியோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 இன்ச்சு தண்ணி கிடச்சிது, 2 இன்ச்சு தண்ணி கிடச்சிதுன்னு சொல்லிட்டு இது 8 இன்ச்சு பைப்பு, இது ஃபுல்லாகவே தண்ணி எனக்கு வெளியே வருது. ஊதுற கம்ப்ரஸர் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு ஓஸ் வச்சு ஊதுறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க எத்தனை இன்ச்சு தண்ணி இது வெளியே டெலிவரி நமக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிங்க. அதே போல் யார் போர் போடுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே